திகாவேலி ஷாக்கின் சாஸ். இங்க பாருங்க, லீலா எப்போ இங்க மருமகளா வந்தாலோ அப்போல இருந்து அவங்க அத்தையை எப்பவுமே நகை போட்டுதான் பாத்திருக்காங்க. அவங்க வெளியில போகும்போது அவங்க உடம்புல எவ்ளோ நகை போட்டிருக்காங்களோ திரும்பி வரும்போது அதை விட அதிகமான நகை இருக்கும். அட அத்தை, என்ன இது? நீங்க சாயங்காலம் போகும்போது உங்க கையில 2 வளையல் தானே இருந்தது, அப்புறம் 2 மோதிரம், அப்புறம் கழுத்துல செயின் கூட இல்லையே. இப்போ ராத்திரி வரும்போது மட்டும் எப்படி? உனக்கு என்ன வந்துச்சு? போய் உன் வேலையை மட்டும் பாரு. பார்ட்டியில வந்திருந்தவங்க எல்லாரும் அவ்ளோ நகை போட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நானும் என் ஸ்டேட்டஸ காட்டணும் இல்லையா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இது எல்லாம் ஒன்னும் உன் வீட்ல இருந்து கொண்டு வந்தது இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோ. மாமியாரே கேள்வி கேக்குறியா? எல்லாத்தையும் என் பர்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிருந்தேன், அது கூட உனக்கு தெரியாதா? போய் வேலையை பாரு, சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க. அவங்க மருமகளை திட்டிட்டு அப்புறம் அந்த அத்தை நல்லா நகைய போட்டுக்கிட்டு கேட் வாக் நடந்து போனாங்க. அவங்க மாமியார் திட்டினதுனால ரொம்ப வருத்தத்தோட அவங்க புலம்பிக்கிட்டே நடந்து போனாங்க. அத்தைக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அட என்னாச்சுமா மருமகளே, ஏன் இப்படி முணுமுணுத்துக்கிட்டே எங்க போய்கிட்டு இருக்க? அப்புறம் ஊர்க்காரங்க பாண்டே மருமக பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் பைத்தியமா தான் ஆயிட்டேன் தாத்தா. ஏன், என்னாச்சு? நீங்க என் அத்தைய பாத்தீங்களா? அவங்க சாயங்காலம் 2-3 நகை தான் போட்டுட்டு போனாங்க. ஆனா ராத்திரி வரும்போது நகையெல்லாம் டபுள் ஆயிடுது. சரி, அதனால என்ன? அவங்க கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டா பர்ஸ்ல எடுத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. எல்லாரும் நகை போட்டிருக்கிறத பார்த்து நானும் போட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஏமா, நீ ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லலாமா? உங்கள மாதிரி பொண்ணுங்க பர்சுல பணத்தை மட்டுமா வச்சிருக்கீங்க, இன்னும் வேற என்னெல்லாமா வச்சிருக்கீங்க. இதுல என்னமா பிரச்சனை உனக்கு? இப்படி ராத்திரி இவ்ளோ நகைய போட்டுட்டு வந்தா ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்படிலாம் ஒண்ணு ஆகாது மருமகளே. இப்படி ஒரு தப்பு பண்றதுக்கு நம்ம ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? அட, நீங்களும் அத்தை மாதிரியே பேசுறீங்களே தாத்தா. அட, நம்ம ஊரை விடுங்க. நம்ம ஊருக்கு வெளியில ஏதாவது நடந்துருச்சுன்னா? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களால எதுவுமே தெளிவா யோசிக்க முடியல. மருமக தாத்தா கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார்கிட்டயும் சொன்னா. ஆனா யாருமே புரிஞ்சுக்கல. மறுபடியும் அவளோட மாமியார் நிறைய நகைய போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரத பார்த்தா. அட அத்தை, இன்னைக்கும் நீங்க இவ்ளோ நகையா போட்டுட்டு போனீங்க. மாமா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த நகை. உங்க மாமா ஒண்ணு வாங்கி கொடுக்கல. மத்த நகையெல்லாம் பக்கத்துல இருக்காங்கல்ல கிருஷ்ணா ஆண்டி, அவங்க கிட்ட வாங்கி போட்டுக்கிட்டது. கிருஷ்ணா ஆண்டி கிட்டயா? ஆமா, அவங்க கிட்டதான் நிறைய நகை இருக்கே, நிறைய டிசைனும் வச்சிருக்காங்க. எப்ப எனக்கு தேவையோ அப்ப வாங்கி போட்டுக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துடுறேன்ல. அட, மத்தவங்க கிட்ட ஓசில வாங்கி போடுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? வாய் மூடி, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க, நல்லதில்ல சொல்லிட்டேன். அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவகிட்ட வாங்கி போட்டா என்ன உனக்கு? அவகிட்ட நிறைய நகை இருக்கு, அதனால எனக்கு தேவையான போது கேட்டு வாங்கிக்கிறேன். இதுல என்ன இருக்கு தப்பு சொல்லு? ஆனா எதுக்கு வாங்கணும்? ஏன், தேவைன்னா வாங்கி போடுறதுல தப்பு இல்லையே. என்னோட ஸ்டேட்டஸ காப்பாத்திக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சாதான் உண்டு. லீலா அவளோட மாமியாருக்கு நிறைய விஷயத்த புரிய வைக்க முயற்சி பண்ணா. ஆனா அவங்க மாமியார் எதையுமே காதுல வாங்கின மாதிரி தெரியல. ஒரு நாள் மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்க பழைய ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு கிளம்பி ரெடியா இருந்தாங்க. எப்பவும் போல அவ மாமியார் தலையில இருந்து கால் வரைக்கும் நகையா போட்டிருந்தாங்க. அப்படியே தக தகன்னு ஜொலிச்சாங்க. அடேங்கப்பா, இவ்ளோ நகையா? எப்படி அத்தை? கொஞ்சம் வாய் மூடுறியா? என் புருஷனோட பழைய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம், அங்க போய் என் ஸ்டேட்டஸ காப்பாத்த வேண்டாமா? அங்க வந்திருந்த எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க. உனக்கு எங்கெல்லாம் இது தெரிய போகுது? என்னோட ஸ்டேட்டஸ நான் காப்பாத்தி ஆகணும்ல. உனக்கு ஏதாவது நகை வேணும்னா கூட சொல்லு, வாங்கிட்டு வந்து தரேன். உன் ஸ்டேட்டஸ் காப்பாத்திக்கோ, தேவையில்லாம பேசாத. அவங்க இப்படி சொன்ன உடனே மருமகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ பேசாம வாய் மூடிட்டு நின்னுட்டா. அவங்க எல்லாரும் கல்யாணத்தை முடிச்சிட்டு பாதி ராத்திரியில திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து தூங்கிட்டாங்க. அவளோட மாமியார் தூங்கி எந்திரிச்சதும் வீட்ல ஒரே கலவரம் ஆயிடுச்சு. ராத்திரி கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் நகையெல்லாம் கழட்டி ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பெட்டி காலியாயி நகையெல்லாம் திருடு போயிருந்துச்சு. ஐயோ, என் நகையெல்லாம் காணோம். யாராவது வீட்ல இருக்கீங்களா? அடியே, எங்கடி போன? யார் என் நகையெல்லாம் எடுத்தது சொல்லுங்க.
என்னம்மா என்னாச்சு? அடே என்னோட நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கடா. என்ன? எப்படி? ராத்திரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து எல்லா நகையும் கழட்டி இந்த டப்பாக்குள்ள தான்டா வச்சேன். எவனோ திருட வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான்டா. நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. இது எல்லாம் பக்கத்து வீட்ல வேற கடன் வாங்கி போட்டுட்டு வந்ததுடா. தெரியாம நகை டப்பாவை திறந்தே வச்சு தூங்கிட்டேன் போல இருக்குடா. அடடா அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நகைப்பெட்டிய திறந்து வச்சுக்கிட்டு யாராவது இப்படி தூங்குவாங்களாமா? தப்பு பண்ணிட்டேன்டா. இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லேன்டா. அதுல 16 லட்சம் ரூபாய் நகை பக்கத்து வீட்டு கிருஷ்ணா ஆண்டியோடதுடா. என்னது? அவ்வளோ காஸ்ட்லி நகைகளா? அதுவும் கிருஷ்ணா ஆண்டியோடதா? ஆமாண்டா. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போறது? நகைய காணோம்னு சொன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்கடா. அட அம்மா, யாராவது இவ்ளோ காஸ்ட்லியான நகையை வாங்கி போட்டு வச்சிருப்பாங்களா? அத விடுறா, இப்ப என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லுடா. அன்னைக்கே இவ சொன்னா, நான் தான் கேட்கல. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ். அம்மா அது வந்து சரிம்மா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதுனால என்னடா ஆக போகுது? கிருஷ்ணாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சும்மா விட மாட்டாளேடா. நாளைக்கு வேற ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு, நகை வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலேவ. இப்ப தொலைஞ்சு போன நகைய நான் எங்கடா போய் தேடுறது? இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கம் இல்ல? நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ நம்ம கிட்ட வெறும் 2 லட்சம் ரூபாய் தானடா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, என்கிட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்கு. உங்களோடத சேர்த்து கிருஷ்ணா ஆண்டி கிட்ட கொடுத்துடலாம். போலீஸ் கேஸ் எதுவும் இல்லாம 6 லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? அம்மா மருமகளே, நீ இவ்ளோ நல்லவளா இருக்கியே. அன்னைக்கு நீ சொல்றத கேட்டிருந்தேனா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அட மீரா, நேத்து பார்ட்டிக்கு போயிருந்தியே, உன்னையும் உன்னோட நகையும் எல்லாரும் பாத்திருப்பாங்கல்ல. நான் அவ்வளவு அழகா செலக்ட் பண்ணி அந்த நகையை எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். சரி, என் நகையை கொடு, நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு. அட என்னாச்சு மீரா, எதுக்காக நீ பழற? நான் என்ன சொல்றது கிருஷ்ணா, ராத்திரி ரொம்ப லேட்டா வந்தேன். எல்லா நகையும் கழட்டி இந்த டப்பாக்குள்ளதான் வச்சிருந்தேன். இப்ப எல்லா நகையும் திருடு போயிடுச்சு. என்ன? திருடு போயிருச்சா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வாங்கின நகை தெரியுமா? என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா, என்ன மன்னிச்சிரு. எல்லாம் என்னோட கவன குறைவினால நடந்துருச்சு. ஆமா ஆண்டி, உங்க நகையோட விலை என்னமோ அது எல்லாத்தையும் நான் தந்துடுறேன். ஆனா நீங்க லீகல் ஆக்ஷன் எதுவும் எடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆனா என்கிட்ட ஃபுல் பணம் இப்போ கிடையாது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட எல்லா பைசாவையும் கொடுத்துடுறோம். சரி, நீங்களே சொல்லுங்க, அந்த மொத்த நகைக்கும் நாங்க எவ்வளவு பைசா கொடுக்கணும்? 16 லட்சம் ரூபாய். ஆனா அவ்வளோ பணம் எங்க கிட்ட இல்லையே கிருஷ்ணா. கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 6 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு. நீ என்ன இப்படி சொல்ற? இவ்ளோ கம்மியான காசுல எப்படி நகை வாங்க முடியும்? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. எனக்கு 16 லட்சம் முழுசா வேணும். இல்லனா என் வீட்டுக்காரர் என்ன கொன்னே போட்டுருவாரு. திடீர்னு நான் அவ்வளோ பணத்துக்கு எங்க போக முடியும் கிருஷ்ணா? அத நகையை வாங்குறதுக்கும் தொலைக்கிறதுக்கும் முன்னாடியே யோசிச்சிருக்கணும்ல. என் மருமக முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் சொன்னா. நான் தான் காது கொடுத்து எதையும் கேட்கல. இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேனே தெரியல. ஒழுங்கா என் மருமக பேச்சு கேட்டிருந்தேனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே வேண்டாம். அதனாலதான் நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த காலத்து தலைமுறையை சேர்ந்தவங்க ரொம்ப புத்திசாலியாவும் சாதுரியமாவும் இருக்காங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணுங்கிறது இல்ல, ஆனா சிலதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன தாத்தா நீங்க இத முதல்லயே சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கலாம். அது சரி, நீ வீட்ல இருக்கிற உன் மருமக சொல்லியே கேட்கல, இந்த வயசானவ வெளியாளு சொல்றதையா நீ கேட்க போற? ஒருவேளை நீங்க சொன்னதை கேட்டிருக்கலாம் இல்லையா? எப்படியாவது கண்ண சார் கிட்ட பேசி என்ன காப்பாத்துங்களே. இதுக்கப்புறம் எந்த நகையும் யார்கிட்டயும் நான் வாங்கவே மாட்டேன். உண்மையாவா? ஆமா தாத்தா, சத்தியமா நான் இதுக்கப்புறம் யார்கிட்டயும் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படின்னா இந்த
எல்லா நகைகளும் இதுல இருக்கு. அட, எப்படி எல்லா நகையும் உங்ககிட்ட வந்துச்சு? நான் ராத்திரி இந்த பக்கம் நடந்து போகும்போது இத பார்த்தேன். அப்போ உங்க வீட்டு ஜன்னலும் திறந்திருந்தது. அதுக்கப்புறம் உன்னோட நகைப்பெட்டியும் நல்லாவே திறந்திருந்தது. நான் தான் யாராவது கதவை திறந்து உள்ள வந்து திருடிட்டு போயிடுவாங்களோன்னு எடுத்து வச்சேன். அது மட்டும் இல்லாம உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா நான் நினைச்சேன். அதனால நான் எல்லா நகைகளையும் ஜன்னல் வழியா எடுத்துட்டேன். தாத்தா, எனக்கு ஒரு நல்ல பாடம் நீங்க கத்து கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில இதை எப்பயுமே மறக்க மாட்டேன். நிஜமாவே இந்த நகையெல்லாம் திருடு போயிருந்தா என் நகை, என் மருமக நகை எல்லாமே போயிருந்திருக்கும். நீங்க நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க தாத்தா. இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்குதான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, மனுஷங்க எப்பவுமே தன்கிட்ட இருக்கிறத வச்சு நிறைவடைஞ்சுக்கணும். அதிகமா ஆசைப்படக்கூடாது. மத்தவங்க நகையை வாங்கி போட்டுக்கிட்டு ஆடம்பரமா வாழ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டோன்னு சொன்னா நமக்கு தான் நஷ்டம் வருங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா?